நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெஞ்ச் மார்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நிஃப்டி. அதே மாதிரி பிஎஸ்சியோட பெஞ்ச் மார்க் வந்து சென்செக்ஸ். இதே மாதிரி வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட காம்பினேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்எஸ்சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ நம்ம வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கா இல்ல நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதை எதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ்னா அமெரிக்கா, ஜப்பான், சைனா, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸோட இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கம்பைன் பண்ணி ஸோ இந்த எம்எஸ்சிஐ அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம பார்க்க தெரிஞ்சா போதும். ஸோ வேர்ல்டுல இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் எடுத்து போட்டு நம்மளால வந்து பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும். பட் எம்எஸ்சிஐ அப்படின்னு நீங்க டைப் பண்ணி ஸோ அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருந்ததுனாலே ஸோ நமக்கு குளோபல் லெவல்ல மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். அதே இதோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா குளோபல் லெவல் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம்.